காலங்காத்தால தூங்கி எழுந்ததுமே போன்ல கண்ணு முழிச்சாதான் முழிப்பு தட்டுப்படும் அப்படின்னு ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க அப்படி முழிக்கும் போது திடீர்னு இந்த இன்டர்நெட் அலைக்கற்றை எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? அழிஞ்சு போகாது, இருந்தாலும் போனால் என்னவாகும் என்று நான் கூறுகிறேன், கேளுங்கள். இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துக்கிட்டும், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டும் காலத்தை தள்ளுற சில பேருக்கு மிகப்பெரிய சோதனையா இருக்கும். ஏன்னா இன்டர்நெட் இல்லாம யூடியூப் கிராஷ் ஆயிரும், இன்ஸ்டாகிராம் கிராஷ் ஆயிரும். அடுத்து இந்த வாட்ஸ்அப் சாட்லயே குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க சில கப்புள்ஸ். அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, மிகப்பெரிய சோதனையா இருக்கும். ஆனா அதுலயே ஒரு நல்லது இருக்கு, அது என்ன நான் கடைசி சொல்றேன். இப்ப இன்டர்நெட்டை தவிர்த்து நார்மலா சின்ன சின்ன மெசேஜ் கூட பாஸ் பண்ணக்கூடிய அலைக்கற்றைகள்லாம் இல்லாம போச்சுன்னா நிறையவே கன்ஃபியூஷன் ஆகும். அதுல ஒண்ணுதான் இந்த ட்ரெயின் சிக்னலுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியாம எந்த டைமுக்கு எந்த ட்ரெயின் வரும்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அது கூடவே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில சரியான மெசேஜும் இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ண முடியாம நிறைய வேலைகள் தடைபடும். இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த ஆன்லைனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சில வேலையாட்களுக்கு கோவிந்தா கோவிந்தா தான். ஆனா இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த நிலைமை எனக்கு ஒரு நாளாவது வந்து ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன் ப்ரோ உனக்கு இவ்வளவு பண்ணுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எனக்காக இல்ல. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல சில கப்புள்ஸ் சொல்ல தாங்க முடியலன்னு, அதுக்காகத்தான். அவங்க என்ன ப்ரோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொடி லூசு, பொடி பண்ணி, பொடா எருமை, பொடி சைக்கோ, பொடா கிறுக்கா.